வந்தவுடன் அவனுக்கு நீர் அருந்துவதற்கு நீரை கொடுக்கிற பொழுது உங்களுடைய வேலைகள் என்று நல்ல விதமாக முடிவுற்றதா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்ற கேள்வி வரவில்லை. தண்ணி கொடுக்கறதுக்கே ஆள் இல்லை இன்றைய நிலைமையில். ஒரு பெண்மணி என்ன செய்கிறாள், ஒரு சாமியார்ட்ட போய், எனக்கு என்னுடைய கணவன் நான் சொல்வதையெல்லாம் கேட்க மாட்டேன் என்கிறார், அதற்காக எனக்கு தாங்கள் ஒரு தாயத்து செய்து கொடுங்கள் அப்படின்னு கேட்கிறார். உடனே அந்த சாமியாரும் சரி ஓகேம்மா நான் செஞ்சு தரேன், தாயத்து செஞ்சு தரேன், ஆனால் ஒரு 48 நாட்கள் விரதம் இருந்து ஒரு கரடியுடைய முடி எடுத்துட்டு வந்தீங்கன்னா, 48 முடி எடுத்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு அந்த தாயத்தை செஞ்சு தரேன். அது எங்க கிடைக்கும்? அருகாமையில் ஒரு காட்டில் ஒரு கரடி இருக்கு. நீங்க அதுகிட்ட போய் தினமும் உணவு கொடுத்து அதை பழக்கப்படுத்தி அதன் மூலமாக அந்த கரடி முடி எடுத்து வாருங்கள், நான் தாயத்து செய்து தருகிறேன். இப்ப முதல் நாள் அந்த கரடியை போய் பார்க்கறதுக்கு அந்த பெண்மணி போறா. அவ முதல் நாள் போய் அந்த கரடியை பார்த்து என்ன செய்யறதுன்னு தெரியல. அந்த கரடி ஒரு பக்கம் வந்ததுன்னா நம்மளை பிடிங்கிடுமோன்னு ஒரு பயம். உடனே அதுக்கு பிடித்தமான உணவு வகைகளை வைத்துட்டு உடையாந்துடுறார். அது பார்க்கறதுக்கு முன்னாடி தொடர்ந்து ஒரு 5-6 நாள் அந்த கரடி இவளை பார்க்கறதுக்கு முன்னாடியே அந்த பழ வகைகளை வைத்துவிட்டு ஓடி வந்து விடுகிறார். இந்த கரடிக்கு இந்த இடத்திலே தினமும் காலை ஒரு 10 மணி அளவிலே நமக்கு உணவு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை வந்துவிட்டது. ஆகையினாலே தினமும் காலை 10 மணிக்கு அந்த கரடி அந்த மரத்திற்கு கீழ் உட்கார்ந்திருக்க ஆரம்பித்தது. இவள் போனா இந்த கரடியை பார்த்தா, ஆஹா என்னடா இது இன்னைக்கு நமக்கு முன்னாடியே உட்கார்ந்து இருக்குது, நம்மள எதனா பண்ணிடுமோ அப்படின்னு யோசிச்சா. உடனே அந்த கரடி இவளை பார்த்துட்டு இவ தான் பணம் எடுத்துட்டு வர்றாளா, சரி ஓகே அப்படின்னு சொல்லி இது பேசாம உட்காந்துட்டு தூரமாகவே வச்சுட்டு போயிட்டான். போய் எடுத்து சாப்பிட்டது. கொஞ்ச நாள் அந்த கரடி இவளை பார்த்தது. இவளும் ஒரு 10 அடி தூரத்திலே அந்த பழங்களை வைத்து சென்றாள். 20 நாட்கள் ஓடின. 20 நாள் கழித்து இவளை கண்ட உடனேயே அந்த கரடி நடந்து வர ஆரம்பித்தது. ஏன்னா உணவு கொடுக்குறா இல்லையா, நடந்து வர ஆரம்பிச்சது. முதல் நாள் நடந்து கொஞ்ச தூரம் வந்தது, வச்சுட்டு ஓடின. 2வது நாள் கொஞ்சம் வேகமாக நடந்தது, இவளும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து பார்த்தா. இப்படி ஒரு 5-6 நாளில் என்ன ஆச்சுன்னா அந்த கரடி வந்து உட்காந்துருக்கிற இடத்துலேயே கொண்டு போய் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். 30 நாள் முடிஞ்சது. 2 பேரும் ஒரு அந்யோன்யமான நண்பர்கள் ஆகிட்டாங்க. கரெக்டாக 10 மணிக்கு அந்த கரடிக்கு எடுத்துகிட்டு போய் சாப்பாடு கொடுக்கறது, அது பக்கத்தில் உட்காந்துக்கிறது, தடவி கொடுக்கறது, அது காலை பிடிச்சி வருடி விடுறது, இப்படி 2 பேரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் ஆகிட்டாங்க. 40வது நாள் கொஞ்சம் தூரம் கொண்டு வந்து வழி அனுப்புகிற அளவுக்கு வந்துருச்சு கரடி. இவ வீட்டு வரைக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. 45வது நாள் வீடு வரைக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. 48வது நாள் இவ கூட இருக்கு கரடி. ஏன்னா இவ உணவு கொடுக்குறா, எல்லா வசதிகளும் அதுக்கு செஞ்சு கொடுக்குறா, ரொம்ப அன்பாக கவனிச்சுக்கிறா, எந்த விதமான குறைகளும் இல்லை கரடிக்கு. கரடி ரொம்ப அன்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்கிறா. அதுக்கு பால் கொடுக்கறது என்ன, பழம் கொடுக்கறது என்ன, தலைவாரி விடுறது என்ன, அது பக்கத்திலே படுத்துக்கிட்டு தடவி கொடுக்கறது என்ன, இவ்வளவு வசதிகள். அது அந்த காலமாக இருந்ததுனால விசிறியால் விசிறி விட்டா, இந்த காலமாக இருந்தால் ஏசியே போட்டு விட்டுருப்பா போல இருக்கு. விசிறியால் விசிறி அதை படுக்க வச்சு தூங்க வச்சு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா. 48வது நாள் அந்த சாமியாரை பார்க்க போகணும். 48வது நாள் இந்த கரடியோட போகிற சாமியாரை பார்க்கறதுக்கு. சாமி நீங்கள் சொன்ன மாதிரி நான் கரடியோட முடியை எடுத்துக்கிறதுக்கு சம்மதம் கேட்டு வச்சிருக்கிறேன். கரடியும் எடுத்துக்கிறதுக்கு சம்மதிச்சிருச்சு. இப்போ என் கூட தான் இருக்குது கரடி. உங்களுக்கு எத்தனை முடி வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த ஊரில் வேறு யாருக்காவது பிரச்சனைனாலும் ஒரு 10 முடி எக்ஸ்ட்ரா பிடிங்கிக்கலாம். அவங்களுக்கு நான் அந்த முடி தர்றேன். கரடி முடி தாயத்து பண்ணி நீங்கள் சம்பாதிச்சுக்கோங்க. ஆனால் எனக்கு மட்டும் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருங்க. அந்த பூஜையெல்லாம் நான் வந்து கரெக்டாக செய்கிறேன். ஏன்னா ஆசை என்கிறது வந்து
மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய ஆசை அளவு கடந்தது. தவறு செய்தாலும் நல்லது செய்தாலும் இவர்கள் ஆசை அதிகமாகவே இருக்கும். இந்த ஆசைகளிலிருந்து வெளிவர வேண்டும் என்பதுதான் எல்லா மகான்களுடைய ஆசை. ஏன்னா ஆசை நம் பின்னால் இருக்கக்கூடிய ஒரு துரோகத்தை உருவாக்கிவிடும். இந்த மாதிரி அவ சொன்ன உடனே அந்த சாமியார் சொன்னா, இல்லம்மா நீ கரடியை கூட்டின்னு வந்துட்ட. அங்க இருந்த கூட்டம்லாம் ஓடி போச்சு. கரடி, அந்த அம்மா, சாமியார் 3 பேர் தான் இருக்காங்க. கரடியோட வந்தா யார் இருப்பா? எல்லாம் பயப்படுறாங்க. இந்த சாமியார் சொன்னாரு, இந்த கரடியிடத்திலே காட்டிய அன்பை உன் கணவனிடத்திலே காட்டியிருந்தால் கணவன் உனக்கு குழந்தையாகி இருப்பான். இந்த கரடிக்கு சரியாக 10 மணிக்கு நீ உணவளிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னேன். கரெக்டா 10 மணிக்கு போய் உணவு கொடுத்த. தினமும் அதுக்கு உண்டான வேலைகளை மட்டுமே செஞ்ச. அப்ப அந்த கரடி சந்தோஷப்பட்டுச்சு. அதே மாதிரி உன்னுடைய கணவனையும் நீ சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் உன்னிடத்திலே அன்பு வேண்டும். இந்த அன்பு மட்டும் இருந்தால் உன் கணவன் உனக்கு குழந்தையாகவே இருப்பான். இந்த கரடிங்கிறது உனக்கு நான் சொல்லிக் கொடுப்பதற்காக